நண்பர்களே வணக்கம். ஒவ்வொரு தேசமும் அதுக்குன்னு ஒரு மிஷன், ஒரு செய்தியை வச்சுருக்குங்க. இன்றைக்கி நாம் அமெரிக்காவை பார்க்குறோம். ட்ரம்ப் அவர் சொல்கிற செய்தி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், அது ஒன்று தான். நெப்போலியன் கூட இங்கிலாண்டை பார்த்து திஸ் இஸ் அ நேஷன் ஆஃப் ஷாப் கீப்பர்ஸ், வியாபாரம் பண்ணுறதாண்டா நீங்கள் லாய்க்கு, உன்னதமான செய்தியை சொல்வதற்கு உங்களால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாரத தேசம் உன்னதமான செய்தியை சொல்லும். நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னது? வாட் இஸ் தி மெசேஜ் வி கன்வே? ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் நேஷன். ஆன்மீகம் என்பது நமக்கு முதுகெலும்பு. விவேகானந்த சுவாமி அமெரிக்காவில் போயிருக்கும்போது வீடுகளில் அந்த ரிசப்ஷன் ஹால், டிராயிங் ரூம், பார்லர்னு சொல்லுவாங்க, அங்கே உட்காந்துருக்கும்போது பல விஷயங்களை பார்க்குறாரு. நல்ல ஃபர்னிச்சர், நல்ல ஆர்ட்டு, பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. அதோட ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ளவர் வேஸ், ஜப்பான் நாட்டுக்கார ஒரு பூ ஜாடி ஒன்று இருக்கும், அது எல்லா வீட்லேயும் இருக்குமா, இது அலங்காரம். அவர் சொல்கிறாரு, டே அவருக்கு என்ன அது ஞாபகப்படுத்துதுனாக்கா, உங்கள் ஊரில் உங்கள் மதம் இருக்குது பாருங்கள், அது இந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி, ஜாடி மாதிரி 10-11 நிறைய அலங்கார பொருள் இருக்குது. இதுவும் ஒரு அலங்கார பொருள். ஆனால் எங்கள் தேசத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், மதம், பக்தி, சுயநலமின்மை, சேவை மனப்பான்மை, இது எங்களது பேக் போன், முதுகெலும்பு. இதுதான் பாரதம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அங்கே இருக்கும்போது விவேகானந்த சுவாமியை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் மதம் என்னத்தை பெரிய சாதிச்சிச்சு? எங்கள் மதம் எங்களை இந்த உலகத்தையே கட்டி ஆழ்வதற்கு உண்டான ஒரு சக்தியை கொடுத்தது. இங்கிலாண்டில் இருக்கும்போது சொல்கிறாங்களா, எங்களுடைய எம்பையரில் சூரியன் என்றைக்குமே மரியாதையா அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, மனம் என்று ஒன்று இருக்கிறது, அது பண்பட வேண்டும். மனுஷனுக்கு நிம்மதி வேணுங்க. அந்த நிம்மதியை கொடுப்பது ஆன்மீகம் ஒன்று தான். என் நண்பர்கள், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் பிணைஞ்சிருக்குங்க. நீங்கள் இந்த தும்மல், என் ஃப்ரெண்டு போடும்போதே நச்சுன்னு தும்மிட்டு மீனாட்சி அப்படிம்பார், எந்திரிக்கும் போது முருகா அப்படிம்பார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், பெருமாள் கோயில், என் ஃப்ரெண்டு சொன்னார், இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மதுரையில் பாதி பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருங்க. எவ்வளோ கவலை இருந்தாலும் ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கோயில் போனாலே நிம்மதியாக. எத்தனை ப்ரொசஷன் இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கு கிறிஸ்தவர்கள் போகிறாங்க. அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு தாங்க இருக்குது, ஒரு நாள் கூட குறைஞ்சதே இல்லை. ஆன்மீகம் தான் நமக்கு உயிர் மூச்சு. அது தட் இஸ் தி பிரெத் ஆஃப் அவர் லைஃப். அதை யாருமே மறந்துடக்கூடாதுங்க. அதனால் நாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய உன்னதமான செய்தி இருக்குது. நாம் நம்ம பாரம்பரியத்தை பற்றி பெருமை கொள்ள வேண்டும். வணக்கம்.